ஏன்னா ஒவ்வொரு தடவை வீடு கட்டும்போது இதே தானே சொல்லிட்டு இருக்கீங்க. 99% வேலை முடிச்ச தம்பி 4 நாள் பொறுத்துக்கோ பக்காவாக ஃபினிஷ் பண்ணி வச்சுரு, அதுக்கப்புறம் வீடியோ எடுத்து போட்டால் நல்லா இருக்குங்கிறீங்க. 4 நாள் கழிச்சு வந்து பார்த்தா இப்போ தான் ஒருத்தங்க பேசிட்டு போனாங்க, யாருக்கும் கொடுத்துறாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, டோக்கன் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிடுறீங்க. ஆனால் இந்த தடவை அது நடக்காதுங்க. நம்ம சொந்தங்கள் தக்காளி தொக்கா. இந்த பில்டருக்கும் நம்ம டீமுக்கும் அறிமுகம் கிடைச்சதுக்கப்புறம் இவர் ஒரு 10 வீடு பண்ணியிருப்பாருங்க. 10 வீட்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 99% வேலை முடிஞ்ச தம்பி வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லுவார். நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுக்க வந்தோம்னா வீடு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிடுவார். இந்த தடவை நம்ம விடக்கூடாது, நம்ம சொந்தங்களுக்கும் ஒரு நல்ல வீடு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நான் வந்திருக்கேன். நம்ம எக்ஸ்டீரியர்லேருந்து அப்படியே பார்க்கலாம் வாங்க. இந்த வீட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷனை பற்றி சொல்லிடுறாங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் துடிலூர்லேருந்து இடிகரை போகக்கூடிய ரோட்டில் மணிகரம்பாளையங்கிற ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு. மணிகரம்பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே இந்த வீடு வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. மணிகரம்பாளையம் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் புதுசாக டெவலப் ஆன ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. சிவாஜி பணத்தில் பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து காயினை சுண்டி விட்டுட்டு அப்படியே நடந்து போகும்போது பின்னாடி கிராஃபிக்ஸில் அந்த ஏரியாவே டெவலப் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு 3 இயர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா செம்மையாக டெவலப் ஆன ஒரு ஏரியா. இங்கேருந்து பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே இருக்குது. ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே நமக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1074 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு 2 BHK வீடு. தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் கொடுத்து கட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் ரொம்ப மைல்டான கலர் காம்பினேஷன், பெயிண்டிங் ஒர்க் கூட செம்மையாக இருக்குன்னே சொல்லலாம். டெக்ஸ்சர் ஒர்க் கொடுத்துருக்காங்க, ஜியோமெட்ரிக் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரீ டிசைனில் ஸ்டென்சில் டிசைன் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. எம்எஸ்டில் கிரில் இருக்குது, அது போக டெயில் ஒர்க் இருக்குது. சூப்பரான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனாக ரெடி பண்ணியிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்னலைங்க, 99% வேலை முடியும் போதே நம்ம வந்து எடுக்கிறோம்னு சொல்லிட்டு. ஒன்றும் ஒரு 1% கம்ப்ளீஷன் அப்படின்னு அவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரேம்புக்கு பெயிண்ட் அடிக்கிறதும் இந்த கேட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரீனரியா லான் செட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் போட்டு எடுத்தால் இன்னும் பக்காவாக இருக்குன்னு சொன்னார். இவர் பக்காவாக ரெடி பண்ணுறக்குள்ள வீடு சேல் ஆயிரும். அதனால தான் நம்ம வீடியோ வந்து நம்ம முன்னாடியே எடுக்க வந்திருக்கோம். அப்படியே நம்ம கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியாங்க. 12க்கு 17ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்கன்னா செக்குடு பேட்டர்னில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. டார்க் அண்ட் லைட் பேட்டர்னில் இருக்குது. வாலுக்கு பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்கில் பார்க்கிங் டைல்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரி டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன்லேயே பார்த்தீங்கன்னா டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எங்கே ஹாலில் பெட்ரூமில் கிடையாது, கார் பார்க்கிங் ஏரியாவோட சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டீரியரோட கலர் காம்பினேஷனை மேட்ச் பண்ணுற மாதிரியான கலரில் இருக்குது. அதில் ஸ்ட்ரைப் டிசைன்ஸ், அதில் வந்து லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரிப் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபேன் கூட மாட்டியிருக்காங்க. அடுத்து நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் தேக்கு மரத்தில் இருக்குது. ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியாங்க. 16க்கு 16ங்கிற அளவில் ஒரு சூப்பரான லிவிங் ஏரியா. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்டீரியர்ஸுங்கிறது வுட் ஒர்க்கு, இந்த ஃபால் சீலிங்கை தாண்டி சிவில் ஒர்க்லேயும் நிறைய டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியாவில் இந்த வாலில் டெயில் ஒர்க்கில் அழகான ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா டிசைனர் லைட் இருக்குது, கோல்டன் கலரில் ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு லைட் பிங்க் கலர் அண்டு ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் செம்மையாக இருக்குது. நடுவுலேயும் லைட் இருக்குங்க, ஸ்ட்ரிப் லைட் மாட்டில் ஃபேனும் மாட்டிட்டாங்க. ஃப்ளோரிங்க்கு 2x4 சைஸில் ஹை கிளாஸான வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த டெயிலுக்கு ஏற்ற மாதிரி பெயிண்டிங் ஒர்க்கெலாம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி ஆனால் பூஜா கேபினெட் ஃபுல்லாக லைட்லாம் இருக்குது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா சிவில் ஒர்க்லேயே மல்டிமீடியா யூனிட் ரெடி பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா டெய்லு, இங்கே டெக்ஸ்சரு கோல்டன் கலரில் கிளிட்டரிங் வர மாதிரியான பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த செட்டாப் பாக்ஸ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸு, அதுக்கு ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஷோகேஸ் யூனிட்லாம் வச்சுக்கலாம். பெரிய ஃபோட்டோ இல்லாட்டி ஏதாவது ஷோபீஸ் வைக்கணும்னா இங்கே வச்சுக்கலாம். அடுத்து நம்ம கிச்சனை பார்த்துடலாம். கிச்சனை பார்க்குறதுக்கு முன்னாடி லிவிங் ஏரியாவில் வென்டிலேஷனுக்காக கொடுத்துருக்கக்கூடிய ஜன்னலை பற்றி நான் சொல்லிடுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் டைப்பில் பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இது வந்து தேக்கு மரத்தில், ஏன்னா பார்க்கிங் ஏரியா சைடில் வரனால. இந்த சைடு பார்த்தீங்கன்னா சால்வுட்டில் வந்து இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது, அது போக அங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. 3 இடத்துல பார்த்தீங்கன்னா ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம கிச்சனை பார்த்துடலாம். கிச்சன் பார்த்தீங்கன்னா 10க்கு 11ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. மாடுலர் கிச்சன். கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா 2 இடத்துல பெரிய ஜன்னல் இருக்குது. வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸ் ஏன்னா செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. 2 டேப்போட ஒரு கவுண்டர் டாப், அதில் சிங்க்கு கொடுத்துருக்காங்க. சவுண்டு ப்ரூஃப் மெட்டீரியலில் இந்த சிங்க்கை கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் கிரானைட்டில் இருக்குங்க. இந்த டைல் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கான ஒர்க்ஸ் எல்லாமே டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேஸ்மெண்ட் இருக்குது. இந்த இடத்துல டாய்லெட் கொடுத்துருக்காங்க கிளாஸ் டோரோட. அது போக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்சிசி லாஃப்ட் இருக்குது, லாஃப்ட் கபோர்டு ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இந்த கிச்சன்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம்லாம் போகிற மாதிரி பிளான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூமாக நம்ம வச்சுக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூம். ஃபஸ்ட்டு பெட்ரூமுக்கு நம்ம போயிடலாம்.
பெட்ரூமோட டோர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெடிமேட் டோர்ஸ் தான், ஆனால் டிசைன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. அதோட நிலவுலாம் பார்த்தீங்கன்னா சாலில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த பெட்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 10க்கு 16ங்க. ஒரு மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம்லேயும் கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி 2 இடத்துல ஜன்னல்கள் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்போர்ட் டிசைனுங்க. இங்கே நம்ம கார்ட் போடுவோம், இந்த இடத்துல ஒரு ஹெட்போர்ட் டிசைன் சிவில் ஒர்க்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. டெக்ஸ்சர் ஒர்க்கு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டென்சிலில் டெக்ஸ்சரு, அதுக்கு வந்து கோல்டன் கலர் கிளிட்டரிங்கு. இந்த டெக்ஸ்சர் ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் கிளிட்டரிங் கொடுத்துருக்காங்க, ரோஸ் கலர் பேக்ரவுண்டில். சீலிங்க்கு பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஹெட்போர்ட் டிசைன் அப்படியே ஃபாலோ பண்ணி இந்த ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க, ஃபேனும் மாட்டியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வாலில் மட்டும் ஒரு மைல்டான டிஃப்ரெண்ட்டான பெயிண்ட். 3 சைடு வாலில் ஒரு பெயிண்ட்டு, இங்கே அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே RCC லாஃப்ட் இருக்குது, லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே ஹூக் இருக்குங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டியில் வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம். 6க்கு 6ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. ஃப்ளோரிங் கேண்டிஸ்கிட் டைல்ஸ், வாலுக்கு செராமிக் டைல்ஸ் எல்லாம் லே பண்ணி தேவையான சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் அந்த டாய்லெட் கம் பாத்ரூமை ரெடி பண்ணியிருக்காங்க. எக்ஸாஸ்டர் ஃபேனோட வென்டிலேட்டரும் அங்கே இருக்குது. அடுத்து நம்ம வீட்டோட செகண்ட் பெட்ரூமை பார்க்கலாம். செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனோட வெஸ்ட் சைடில் இருக்குது. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 10க்கு 11ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பெட்ரூமில் பார்த்த மாதிரியே 3 சைடு வாலுக்கு ஒரு லைட்டான கலர் பெயிண்ட், அதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான பெயிண்டிங் ஒர்க்கு. ஸ்டோரேஜுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வால் ஷெல்ஃப் இருக்குது, அங்கே RCC லாஃப்ட் பண்ணியிருக்காங்க, லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சீலிங்க்கு இந்த பெயிண்டிங் ஒர்க்கை மேட்ச் பண்ணுற மாதிரி அழகான ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் பேக்ரவுண்டில் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரிப் லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபேன் இருக்குது, வென்டிலேஷனுக்கு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. இதோட அளவு வந்து 5க்கு 6. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லா தேவையான சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே மாட்டியிருக்காங்க. இங்கேயும் சூப்பராக இருக்குங்க அந்த டைல் கலர் காம்பினேஷன்லாம். அடுத்து நம்ம அப்படியே வெளியே போய் வெளியே என்னென்னலாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். நம்ம அப்படியே டோர் விட்டு வெளியே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வீட்டோட டெரஸ் போகிறக்கான ஸ்டேர் கேஸ் இருக்குது. இந்த ஸ்டேர் கேஸ்க்கு லெஃப்ட் சைடில் ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த பேசேஜில் நம்ம அப்படியே பின்னாடி வந்தோம்னா ஜனமூலையில் இந்த இடத்துல தண்ணி வசதிக்கான போர்வெளியும் வாட்டர் சம்பையும் அமைச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா போர் இருக்கும், அது போக இங்கே வந்து வாட்டர் சம்ப் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு அவுட்ரு ஹேண்ட் வாஷ் பேசின், அவுட்ரு சிங்க்கு கொடுத்துருங்க, ஹேண்ட் வாஷ் பேசின் கொடுத்துருக்காங்க. டெரஸுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸில் 3க்கு 6ங்கிற அளவில் இந்தியன் ஸ்டைலில் ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. இங்கேயும் ஃப்ளோரிங்க்கும் வழக்கம் டெய்ல் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து நமக்கு யூபிஎஸ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸு. இங்கேருந்து டெரஸ் போகிறக்கான ஸ்டேர் கேஸ்க்கு ஹேண்ட் ரயில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரயில் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. அப்படி இந்த டெரஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டெரக்கோட்டா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, க்ரீன் கலரில் இருக்குது. அதே மாதிரி டெரஸோட ஃப்ளோரிங்க்கும் பார்த்தீங்கன்னா டெரக்கோட்டா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. டெரஸில் வாட்டர் டேங்க் பார்த்தீங்கன்னா போருக்கும் தனியாக இருக்குது, அது போக அந்த ட்ரிங்கிங் வாட்டருக்கு தனியாக இருக்குது. அதே மாதிரி டேங்க்ல இருந்து கிச்சனு, பாத்ரூமு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டேப் கனெக்ஷன் 2மே கொடுத்துருப்பாங்க. ட்ரிங்கிங் வாட்டருக்கும் கொடுத்துருப்பாங்க, அது போக போர் வாட்டருக்கும் கொடுத்துருப்பாங்க. அப்போக டெரஸில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்கும், துணி காயப்படக்கான ஆங்கிளும் இருக்கும். இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ வீடு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ்க்குள்ளே தாங்க டெவலப் ஆகிருக்கும். எப்படி பார்த்தாலும் நான் சொன்னேன் இல்லைங்க, சிவாஜி படத்தில் தலைவர் அப்படியே காயினை சுண்டி விட்டுட்டு நடந்து போகும்போது அந்த ஏரியாவே டெவலப் ஆகிட்டு வரும்னு, அந்த மாதிரி தான் இந்த 3 வருஷத்துக்குள்ளே தான் இந்த ஏரியா வந்து பயங்கரமாக டெவலப் ஆகிருக்கு. இந்த வீட்டுக்கு பில்டரோட ஆஸ்கிங் ப்ரைஸ் 56 லட்ச ரூபாங்க. லேண்ட் இன்டியோ கோடெல்லாம் சேர்த்து 56 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட், துடிலூர்லேருந்து இடிகரை போகக்கூடிய ரோட்டில் மணிகரம்பாளையங்கிற ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றின ஃபர்தரான டீட்டெயில்ஸ் தெரியணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம், கால் பண்ணுங்கள், டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய சூப்பரான வீடுகளோட திரும்ப வரேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.